ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் அவசர சட்னி, அதாவது குயிக் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இதில் தாளிப்புக்கு வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ஸோ இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சுண்ட விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இதில் லைட்டாக பெருங்காய பொடி தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி, தோசை, ஈவன் பூரி கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.